இல்ல ஒரு ஆபத்தான டிஜிட்டல் போர்க்களத்தை உருவாக்குதா? ஒரு முக்கியமான ஆய்வு இது ரொம்ப ஆழமா அலசுது. வாங்க இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு விரிவாக பார்க்கலாம். 36% இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. தமிழ்நாட்டுல இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துற 3 பேர்ல ஒருத்தருக்கும் மேல விஜய ஃபாலோ பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, வேற எந்த ஒரு பிரபலத்துக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் சக்தி இது. இந்த சக்தி எப்படி பயன்படுத்தப்படுது? அதுதான் இந்த ஆய்வோட மையமான கேள்வி. இந்த ஆய்வு நம்மள ஒரு 5 கட்டமா கூட்டிட்டு போகுது. முதல்ல இந்த டிஜிட்டல் தளபதியோட ரீச் எவ்வளோ பெருசுன்னு பார்க்க போறோம். அப்புறம் அதனால ஏற்படுற மனோரீதியான தாக்கம், அது எப்படி ஒரு பிளவுபட்ட அரசியல் காலத்தை உருவாக்குது, இதனால நம்ம எதிர்காலம் எப்படி கேள்விக்குறியாகுது, கடைசியா நாம உருவாக்குறது ஒரு படையா இல்ல குடிமக்களான்னு ஒரு முக்கியமான கேள்வியோட முடியுது. சரி, முதல்ல இந்த டிஜிட்டல் சாம்ராஜ்யம் எவ்வளவு பெருசு, அதோட மைய கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஆய்வு இந்த சக்தி வாய்ந்த மேற்கோளோட தான் தொடங்குது. அதாவது விஜயோட வார்த்தைகள் வெறும் நியூஸ் கிடையாது, அது ஒரு தலைமுறையோட மொத்த மைண்ட் செட்டையும் மாத்தக்கூடிய ஒரு சக்தி. இது வெறும் புகழ்ச்சி இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இங்க பாருங்களேன், இன்ஸ்டாகிராம்ல நம்பர் 1, யூடியூப்ல 2வது இடம். இந்த டிஜிட்டல் ஆதிக்கத்தை யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த சக்தி வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லாம இளைஞர்கள் மனசுல ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்திரத்தை பதிய வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுதுங்கிறது தான். இதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான வாதம். அதாவது இந்த டிஜிட்டல் செல்வாக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதத்தை உருவாக்காம அதுக்கு பதிலா இளைஞர்களுக்குள்ள ஒரு விதமான பகைமை உணர்வையும் எதிர்ப்பு மனப்பான்மையும் வளர்க்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படி நடக்குது? அந்த பகைமை உணர்வு எப்படி உருவாக்கப்படுது? எல்லாமே வார்த்தைகள்ல தான் ஆரம்பிக்குது. பயன்படுத்தப்படுற மொழி எப்படி இளம் மனசுகளை உளவியல் ரீதியா மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு முதலமைச்சரை அங்கிள்னு சொல்றதும் அரச தகர டப்பான்னு குறிப்பிடுறதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது. இதெல்லாம் சும்மா ஒரு கிண்டல் மாதிரி தெரியலாம், ஆனா இந்த ஆய்வு படி இதெல்லாம் அதிகாரத்தின் மேல இருக்கிற மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிற கருவிகள். இந்த மாதிரி வார்த்தைகளால என்ன ஆகுது? முதல்ல அதிகாரத்தை மதிக்காம பேசுறது ஒரு நார்மலான விஷயமா மாறிடுது. யார வேணாலும் எதை வேணாலும் கிண்டல் பண்ணலான்னு ஒரு மனநிலை உருவாகுது. கடைசியில என்ன ஆகும்? உருப்படியான விவாதம் காணாம போய் வெறும் ஆக்ரோஷம் மட்டும்தான் நிக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் மனசுலயும் வர்ற இந்த கோபம் சமூக அளவுல ஒரு பெரிய பிளவை உண்டாக்குது. இதத்தான் இந்த ஆய்வு டிஜிட்டல் போர்னு வர்ணிக்குது. இதோட விளைவு ரொம்ப ஆபத்தான ஒரு நம்ம வர்சஸ் அவங்க மனநிலை உருவாகுது. இங்க வேற கருத்து சொல்றவங்க எதிரிங்க, அவங்க கூட விவாதம் பண்ண தேவையில்ல, அவங்கள தோக்கடிக்கணும். இது அரசியல்ல சரி பண்ணவே முடியாத அளவுக்கு பெரிய விரிசல்களை உருவாக்குது. இதனால கடைசியா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இளைஞர்கள் பாலிசியெல்லாம் என்னன்னு யோசிக்காம சும்மா மாஸ் டைலாக்கையும் ரீல்ஸையும் வச்சு அரசியல் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசியல்ங்கிறது உண்மை கொள்கைங்கிறத தாண்டி ஒரு ஆன்லைன் பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் மாதிரி ஆகிடுது. சரி, இந்த ஆன்லைன் பாப்புலாரிட்டி போட்டி நிஜ உலகத்துல என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இந்த ஆய்வு அதுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. இந்த ஆய்வு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு விஷயத்தை வளர்க்குது. முதல்ல அரசியல் ஒரு காமெடியா மாறுது. அப்புறம் இந்த கிண்டல் கேலிக்கு நடுவுல பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறதுங்கிற திறமையே இளைஞர்கள்கிட்ட இல்லாம போயிடுது. இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? சமூகத்துல அமைதி கெடுறது தான். இது ஏதோ சமூக பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு இளைஞரோட பர்சனல் வாழ்க்கையும் பாதிக்கிற விஷயம். சரியான வழிகாட்டுதல் இல்லாம இந்த ஆன்லைன் அக்ரெஷன் அவங்களோட படிப்பு, வேலை, வளர்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு தடையா மாற வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்ளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? இந்த ஆய்வோட முடிவு நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான சாய்ஸை வைக்குது. பாருங்க, இந்த ஆய்வு 2 பாதைகளை காட்டுது. ஒரு பாதை இளைஞர்களை யோசிக்கிற சிட்டிசன்ஸா, அதாவது குடிமக்களா உருவாக்குது. இன்னொரு பாதை அவங்கள கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ற ஒரு டிஜிட்டல் ஆர்மியா மாத்துது. நாம எந்த பாதையில போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்கதான் குடிமகன் கூட்டம் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஒரு குடிமகன் யோசிப்பான், கேள்வி கேட்பான். ஆனா ஒரு கூட்டம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றத அப்படியே செய்யும். 2026 தேர்தலை நோக்கி போற தமிழ்நாட்டுக்கு எது தேவை? கூட்டமா இல்ல சிந்திக்கிற குடிமக்களா? அப்போ இந்த ஆய்வோட கடைசி வாதம் இதுதான். ஆன்லைன்ல கிண்டல் பண்றதுக்கு கிடைக்கிற தற்காலிக கைத்தட்டலுக்காக ஒரு தலைமுறையோட சிந்தனை திறனையும் நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையும் பணயம் வைக்கணுமா? இந்த ஆய்வு நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு தலைவரா எவ்வளோ பெரிய டிஜிட்டல் சக்தியை எப்படி பொறுப்பா பயன்படுத்துறது? அதே சமயம் ஒரு ஃபாலோவரா இந்த தாக்கங்களுக்கு நடுவுல நம்ம சொந்த சிந்தனையை எப்படி காப்பாத்திக்கிறது? இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் தான் இருக்கு.